ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து நல்ல டேஸ்டான பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாங்க. தோல் உரிச்ச பூண்டு 2, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க, மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஊற வச்ச புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயம் வந்து தட்டி எடுத்திருக்கேங்க, நான் இன்னைக்கு கட் பண்ணல, காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பேன் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாங்க, ஒரு 3 ஸ்பூன். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் உரிச்சு வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் தட்டி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது வந்து 5 to 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிட்டோம். மூடி போட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த டைமில் வந்து லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். வெல்லம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு குழம்பு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பூண்டு குழம்பு ரெடி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது. நான் இன்னைக்கு செஞ்ச பூண்டு குழம்பு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.